தமிழ்ல ஒரே மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் இருக்கின்றன. அதே மாதிரி வெவ்வேறு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரே சொல்லும் இருக்கிறது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வெவ்வேறு சொல் ஒரு அர்த்தம் மாதிரி தோணும். பூ பறிச்சாச்சா, பூ கிள்ளியாச்சா, பூ கொய்தாச்சா. பூ கொய்தல்ங்கிறது இலக்கியத்தில் இருக்கு, திருவாசகத்துல கூட வருது பூ கொய்தல் அப்படின்னு. சோ அது இலக்கிய தரமான வார்த்தை. பூ கிள்றதுன்னா கொஞ்சம் குறைச்சலான வார்த்தை, பூ பறிக்கிறதுனா சாதாரண, இப்படி நினைச்சுக்கிறோம் நம்ம. இதுக்குரிய வித்தியாசம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி ஒரே சொல் இருக்கும், ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும். என்ன ஒரே சொல் ரெண்டு விதமான அர்த்தம்? ஒரு அடக்கமான பொண்ணா பாருங்க அப்படின்னா, சுடுகாட்டு கூட்டிட்டு போய் நேத்திக்கு அடக்கமான பொண்ணு, இது முந்தானத்தை அடக்கமான பொண்ணு, இல்ல எந்த பொண்ணும் உங்களுக்கு தேவைன்னா, அடக்கமான பொண்ணுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. குணத்துல ரொம்ப அடக்கமான பொண்ணான்னு ஒரு கேள்வி இருக்கு. அடக்கமான பொட்டியில வச்சு சவ அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கமான பொண்ணை பாருன்னா இந்த பொண்ணம் தேவையா அந்த பொண்ணம் தேவையான்னு கேட்டா ரொம்ப அறிவுடைய செயலாது. சொல் அடக்கம்ங்கிற சொல் ஒண்ணுதான், பொருள் வெவ்வேறு. அது மாதிரி பொருள் ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா வெவ்வேறு சொல்லா இருக்கும். நுட்பமாக சிந்திச்சு கவனிக்கணும். இது தமிழினுடைய ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கு சொல்ல வர, தமிழ்ல இப்படி இருக்கும், ஒரே மாதிரி நினைப்போம், ஆனா அது அப்படி இல்லைங்க. பூ பறித்தல்னு ஒரு சொல் இருக்கு, பூ கிள்ளுதல்னு ஒரு சொல் இருக்கு, பூ கொய்தல்னு ஒரு சொல் இருக்கு. மூணுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சார், பூவை பறிச்சா என்ன, பூவை கொய்தா என்ன, பூவை கிள்ளுனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? அப்படி கிடையாது. பூ எதுல பூக்குது யோசிச்சு பாருங்க. இந்த தரையிலேயே குட்டு 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 குட்டா செடி நிக்கும். இந்த குண்டு மல்லியெல்லாம் குட்டு குட்டா நிக்கும், அப்படியே குத்து, அது செடி. அதுல அப்படி அப்படியே பூத்து இருக்கும். அப்ப பாத்துங்க, தரையிலேயே பூக்கிறதுன்னு ஒரு குரூப் இருக்கு. நீளமா அப்படியே கொடி விட்டு பறந்து இந்த முல்லை, பிச்சி, இருவாட்சி, இது மாதிரி சில பூவெல்லாம் இருக்கு. அது பெரிய கொடி விட்டு பந்தல் போட்டு நீங்க அதை பறிக்கலாம். நீளமா போயிட்டே இருக்கும், அது கொடி. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, என்னன்னா நல்ல வளர்ந்த செடி, அரளி, தங்க அரளி, நந்தியாவட்டைன்னு ஒரு பூ இருக்கு, சிவபூஜைக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பூவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல உயரமான செடி இருக்கும். முதல்ல இந்த மூணு கவனிச்சிருக்கீங்களா? செடியிலேருந்து பூ பறிக்கிறோம், கொடியிலேருந்து பூ பறிக்கிறோம், குட்டுன்னு தரையிலேயே அப்படியே அந்த அரைக்கீரை படர்ந்த மாதிரி தரையிலேயே படர்ந்திருக்கும், அதுல இருந்து பூவை எடுக்கிறோம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், தரையிலேருந்து நீங்க குறிஞ்சு அப்படி எடுக்கும் போது அதுக்கு பூ கிள்ளுதல்னு பேரு. இந்த அரைக்கீரையெல்லாம் கிள்ளி தான் எடுப்பாங்க. ஏன்னா கிள்ளு கீரைன்னு நினைச்சுக்கிட்டியான ஒரு பழமொழி இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? கீரையை கட் பண்றதை அப்படி கிள்ளுவாங்க. படருகிற, தரையில் படருகிற, அந்த தரையிலேயே அப்படி படர்ந்து போற சின்ன கொடி, அதுல இருந்து எடுத்தா கிள்றதுன்னு பேரு. என்னன்னா கிள்ளு கீரைன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படி, அதுக்கு பூ கிள்ளுதல் அப்படின்னு பேர். அப்போ அடுத்தது பூ கொய்தல்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கொய்யறது? பழைய இலக்கியங்கள்ல எல்லாம் நிறைய வருது. காதலன் காதலி இவங்க எல்லாம் போகும்போது காதலி அந்த கொடியில் இருக்கிற ஒரு பூவை பார்த்து இப்படி பாப்பாள ஆம்பளைய, உடனே இந்த பைய புரிஞ்சுக்கணும். வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க கண்ணுல அப்படி ஜாட காட்டின உடனே இந்த பைய புரிஞ்சுக்கிட்டாதான் சரியான ஆம்பளைன்னு அர்த்தம். இதெல்லாம் இலக்கியங்கள்ல வருது. அந்த கொடியிலேருந்து பூவை எடுக்கணும், அதுக்கு பூ கொய்தல்னு பேர். சங்க இலக்கியத்தில் நிறைய கலாட்டாலாம் எழுதிருக்கிறான். தன்னுடைய காதலிய தோல் மேல ஏத்தி மிதிக்க விட்டுக்கிறான். எத்தனையோ ஆம்பளை தோல் மேல அப்படி ஏறினாப்புல பொம்பளை இருக்கணும், அப்படி கொடி மாதிரி இருக்கணும். அதை தோல் மேல ஏத்தி அந்த கொடியில இருக்கிற பூவை அவ பறிக்கிறது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? பூ கொய்தல் அப்படின்னு பேர். தரையிலேருந்து எடுத்தா பூ கிள்ளுதல். கொடி ரொம்ப உயரத்துல போய் அந்த தானையே பறிச்சுக்கிட்டா அதுக்கு பூ கொய்தல்னு பேர். கிள்ளுதல் சொல்லிட்டேன், கொய்தல் சொல்லிட்டேன். பூ பறித்தல்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? அரளி செடி, நந்தியாவட்ட செடி, தங்க அரளின்னு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பூ பூக்கும். இதெல்லாம் நல்ல உயரம், ஆள் வசரத்துக்கு இருக்கும் செடி. அதுல இருந்து அதுக்கு தான் பூ பறித்தல்னு பேர். இப்ப பறித்தல், கொய்தல், கிள்ளுதல்னு மூணு சொல் தமிழ்ல இருக்கு. எவ்வளவு நுட்பமான ஒரு சொல்லாட்சி. ஏன் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்? சொல்லோட அருமை தெரிஞ்சு சொல்லணும். ஒலி குப்பை, வார்த்தை குப்பை, அது மாதிரி கண்டதையும் அள்ளி போட்டு அர்த்தம் இல்லாம பேசக்கூடாது. இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு நுட்பம் தெரிஞ்சு அதனுடைய அழகான மரியாதை கொடுத்து, சொல்லுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். சொல்லுக்கு ஏன் சார் மரியாதை கொடுக்கணும்? ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு பாதிரியார் நல்ல பிரார்த்தனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். பிரார்த்தனைங்கிறது என்ன? இறைவன்கிட்ட மக்களுக்காக வேண்டது. அவர் கேட்கிறார், எல்லாம் வல்ல இறைவனே,
இங்க இருக்கிற மக்களுடைய நோய் நொடிகள் நீங்கட்டும், நல்ல மழை பெய்யட்டும், இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நல்வாழ்வு வாழட்டும், எல்லாருடைய துன்பங்களும் துயரங்களும் நீங்கட்டும். இப்படி எல்லாம் உட்காந்து பாதிரியார் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாஸ்திங்க அங்கேருந்து வந்தான், கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சான். மழை பெய்யட்டும் ஒரு சொன்னாப்புல மழை பெய்யுமா? நன்மை நடக்கட்டும் இந்த பாதிரியார் சொல்லிட்டாப்புல நன்மை நடக்குமா? இறைவா இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவீர் ஆகுகன்னா நல்ல வாழ்க்கை தந்துருவாரா? எல்லாம் வெறும் வார்த்தை. யாரோ ஒரு பாதிரியார் வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறான், இந்த மட ஜனங்க கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாஸ்திகன் கேலியா சிரிக்க ஆரம்பிச்சான், கிண்டல் பண்ணான் பாதிரியாரை பார்த்து. யோ இன்னும் ரொம்ப புருடா விடுற, எல்லாம் சாதாரண வார்த்தை தானேயா, இதை வச்சுக்கிட்டு நான் ஊர் ஏமாத்திரியா நீ அப்படின்னு. பாதிரியார் எப்பவுமே சாஃப்ட் ஸ்போக்கன், மென்மையா பேசுறவர். இந்த பயல் எப்படி பார்த்தார் நாஸ்திகனை பார்த்து, அறிவு கட்டவனே, மடையா மூடா அப்படின்ட்டார் ஒரு வார்த்தை. இது வரைக்கும் அப்படி பேசினதே கிடையாது. அவன் ஒன்னே கூட்டிலிருந்து எகிரி போய் பாதிரியார் சட்டையை பிடிச்சிட்டான். என்ன அறிவு கட்டவங்கிற, முட்டாளுங்கிற, மடையங்கிற அப்படின்னு சட்டையை பிடிச்சான். இரு அறிவு கட்டவன்கிறது ஒரு சொல்லு தானே, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? மூடன்கிறது ஒரு சொல்லு தானே, அது ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அறிவு கட்டவன்கிற சொல்லு உன்கிட்ட அறிவற்றவன்கிற உணர்ச்சியை எப்படி ஏற்படுத்துச்சுன்னார். அருமையான கேள்வி. அறிவு கெட்டவன்ற சொல்ல நீ சொல்லாதே எடுத்துக்கிட்டா நீ ஏன் கோவப்பட்டிருக்கணும்? கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சொல் உனக்குள் இவ்வளவு உணர்ச்சியும் கிளர்ச்சியும் ஏற்படுத்தும் என்றால், நான் முன்பு சொன்ன சொல் இந்த மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய உணர்ச்சியும் கிளர்ச்சியும் ஏற்படுத்தும் என்று புரிந்து கொண்டாயானார். அருமையான ஆர்குமெண்ட். நம்ம வெறும் சொல்லாவே பல விஷயத்த நினைச்சிட்டு இருக்கிறோம். சொல்லுதானே நான் இப்படி பயன்படுத்தினா உனக்கு என்ன வந்தது அப்படிலாம் பல பேரை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல பேரை வாய திறந்தா கெட்ட வார்த்தை பேசுவான். அதாவது அவனுக்கு முன்னையும் பின்னையும் அந்த கெட்ட வார்த்தை சொன்னாதான் சில பேருக்கு வார்த்தையே வரும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை, திரும்பி முடிக்கும் போது ஒரு கெட்ட வார்த்தை. அதை மீன் பண்ணல அவன். இன்னும் சொல்ல போனா பல பேர் ஆரம்பிக்கும் போது அவங்க தாயாருடைய கற்பை சந்தேகப்படுற மாதிரி கெட்ட வார்த்தையை கூச்சம் இல்லாம பேசுவான். சும்மா சொல்லிட்டே இருப்பான். ஆனா அதை மீன் பண்ணல. நிஜமாவே உங்க அம்மா ஒழுக்கம் இல்லாததுன்னு ஒன்னும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. பட் யூசேஜ்ல கெட்ட வார்த்தையை சொல்லி பேசுற பழக்கம் வந்துடும். இதெல்லாம் சரியா? அது வெறும் சொல்லுதானே? சொல்லு இல்ல, ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தது. பொருள் குறித்தது மட்டுமல்ல, அது சில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. புரிஞ்சுக்கணும், நம்ம நுட்பமா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்வளவு அழுத்தமான சொல் இருக்குன்னு. இதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணி சொன்ன ஒருத்தர் உண்டு, பகவான் புத்தர். சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற எல்லா சொற்களும் நல்ல சொற்களாக இருக்கட்டும். அவ பாலியில சம்ம அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார் புத்தர். சம்ம வாக்கு, சம்ம வாக்குன்னா நல்ல வாக்கா பயன்படுத்து அப்படிங்கிற அந்த சம்ம நல்ல வார்த்தை. அதுக்கு புத்தர் ஒரு உதாரணம் சொல்றார். மனிதனே, உன் உடம்பில் இருந்து புறப்படுகிற எல்லாம் துர்நாற்றம் உடையது. பெரிய சத்திய வாக்கு. நம்ம வேர்வை, நம்முடைய சிறுநீர், நம்முடைய மலம் எல்லாமே துர்நாற்றம் உடையது. புத்தர் எப்படி சம பண்றார் பாருங்க. உன்னிலிருந்து புறப்படுகிற எல்லாமே துர்நாற்றம் உடையது. உன் வியர்வை, உன் மலம், உன் சிறுநீர் எல்லாம் துர்நாற்றம் உடையது. குறைந்தபட்சம் உன்னிடமிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாவது நறுமணம் உடையதாக இருக்கட்டும். பெரிய வார்த்தை. உன்னிடமிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாவது நறுமணம் உடையதாக இருக்கட்டும் என்கிறார் பகவான் புத்தர். எனவே சொற்களை, நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். உங்களுக்கும் நல்லது, மற்றவருக்கும் நல்லது. வணக்கம்.